எல்லாம் 2வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. 2வது ப்ரோமோல அந்த ரயன் தான் வந்து டிடிஎஃப் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபுல்லா விஷயமே லீக் ஆகி போச்சு. மஞ்சரி வெளியே போறது அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ அஃபிஷியலா பேசிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். இதுக்கப்புறமேட்டு பேசாம இருந்தா என்ன பண்றது? ஸோ டபுள் எவிக்ஷன்ல இந்த வாரம் வந்து மஞ்சரி வெளிய போறாங்க அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாயிருச்சு. ஸோ அவங்களும் வெளிய போயிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ உள்ளுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பேசும்போது, சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரயன், சவுண்ட் 2 பேருமே வந்து அட் அ டைம்ல ஒரு டார்கெட் பண்றாங்க. ரயன் இப்போ ஃபைனலுக்கு போயிட்டான் அப்படிங்கிறனால, இதுக்கப்புறம் வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன வழியோ அத பண்ணுவான். அதே மாதிரி வந்து சௌந்தர்யாக்கு என்ன தோண ஆரம்பிச்சுச்சுன்னா, இதுக்கப்புறம் வோட் பெர்சன்டேஜ் நம்ம இன்கிரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு. நம்ம போய் ஸ்டேஜ்ல தான் நிக்க போறோம். ஸோ இப்போ யார டார்கெட் பண்ணி நம்ம கரெக்ட்டானவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கிறத தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முத்துக்குமாருக்கு வந்து எப்படி சொல்றது? அன்அஃபிஷியலான சப்போர்ட்டர் மாதிரி தான் வந்து மஞ்சரி. சில இடங்கள்ல வந்து எதிர்த்து பேசியிருந்தா கூட, முத்துவுக்கு மஞ்சரியும், மஞ்சரிக்கு முத்துவும் தான் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சப்போர்ட்டிவான ஆட்களுமா இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருமே இப்போ வந்து தீபக் ப்ரோ இருக்காப்ல உள்ள. ஜாக்லின்லாம் நம்பி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. தீபக் தான் வந்து இப்போதைக்கு உள்ளுக்குள்ள முத்துக்குமாருக்கு இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் தோணுது. மத்த எல்லாருமே வந்து அவங்களுடைய இடத்த எப்படியாவது காப்பாத்திக்கணும், எப்படியாவது மீண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் வந்து 1 வாரமாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் முத்துக்குமார வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே அவனோட டைல்யூட் பண்ணணுமோ அந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப மஞ்சரி வெளிய போனதுக்கப்புறம் முத்துக்குமாருக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ கேம் ஆடுறதுக்கு. ஆனா இதுக்கப்புறமேட்டு யார் மேலயுமே என்ன சொல்றதுன்னா, கன்சர்னே பார்க்காம கேம் ஆடக்கூடிய சூழ்நிலைக்கும் முத்துக்குமார் வந்து உருவாக்க முடியும். அந்த மைண்ட் செட்ல தான் அடுத்து கேம் ஆடி ஆகணும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் சேதுபதி குடுத்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மத்தவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா முத்துக்குமாருக்கு வந்து புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி கேட்கும்போது, அப்போ முத்துக்குமாருக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உடனே அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போன விஷயம் எதுக்குன்னா, அது எதுக்கு வாக்குவாத பொருளா மாத்தணும்? ஏற்கனவே உள்ளுக்குள்ள நம்ம எப்படி போர்ட்ரேட் ஆயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னது புரிஞ்சதுனால, உடனே முத்துக்குமார் என்ன பண்ணிட்டான், சரி சார் என் மேல தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. சில விஷயங்கள் நம்மளால ஒத்துக்க முடியலனா கூட ஓகே. ஏன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து பேசுறது வாக்குவாதமாக்குறத விட, நம்ம யாருன்னு சொல்லி காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை கேமுக்குள்ள நகர்த்தணும் அப்படிங்கிறது தான். இந்த வாரத்த கடந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி வாரம் தான். கடைசி வாரத்தில எப்படி இருந்தாலுமே ஒரு வோட் பெர்சன்டேஜ் எப்படி இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு என்னன்னா வெளிய வந்த அன்ஷிதாலேருந்து எல்லாருமே பேட்டியில சொல்லும்போது, முத்துக்குமார் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நேத்து பவித்ராவே வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு முத்துக்குமார் போறத தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே உண்மையா சொன்னா முத்துக்குமார் தான் வந்து இங்க டாமினேட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த விட, முத்துக்குமார டாமினேட் பண்ண இந்த மீதி இருக்கிற 9 பேரும் ட்ரை பண்ணாங்க. இப்ப 8 பேர் சேர்ந்து வந்து ட்ரை பண்ண போறாய்ங்க. அது 8 பேரு வந்து ட்ரை பண்ணுனாலுமே, அதுல வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் திறமை இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் வந்து அது வந்து நிக்கும். இல்லைன்னா எப்படி வந்து பண்ண முடியும்? அதான் இங்க வந்து பல பேர் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, அ இப்ப போயிட்டு இருக்க நிலைமைய பார்த்த வரைக்கும், முத்துக்குமாருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வந்து கண்டிப்பா இருக்கு. மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இப்ப வந்து விஜய் சேதுபதி முன்னாடி வந்து இவங்க எல்லாருமே இப்ப வன்மத்த கக்கிட்டு இருக்காய்ங்க. விஜய் சேதுபதி லைட்டா முத்துக்குமார திட்ட ஆரம்பிச்ச உடனே, திட்டுறதுன்னு இல்ல, கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்து நேத்து எல்லாருமே வந்து கொட்டிட்டாங்க. இன்னைக்கு அதத்தான் மெயினா வந்து கொட்டப் போறாங்க. ரொம்ப அழுத்தமாக கொட்டப் போறாங்க. அது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போயிரும். இதுக்கு அப்புறமேட்டு நேத்தே கொஞ்சம் பயம் உள்ள முழிச்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் அது எப்படி போறான்னு பார்ப்போம். மஞ்சரி வந்து பொறுத்தவரைக்கும், ஆ எனக்கு இது ரொம்ப நாள் 91 நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட 70, 71 நாட்கள் வந்து அவங்க கேம் ஆடியிருக்கிறாய்ங்க. அந்த 71 நாட்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் 90 நாட்கள் வந்து கேம் ஆடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில வந்து ஃபுல்லி நெகட்டிவிட்டியா பார்க்கப்பட்ட மஞ்சரி, போக போக வந்து நடுவுல கொஞ்சம் நல்ல கேரக்டர் மாரி வந்துட்டு அப்படியே போச்சு. இப்ப மறுபடியும் அதே நெகட்டிவிட்டி போயிட்டு, அதே காசிப்குள்ள போய் வந்து மாட்டிக்கிட்டு தான் இது வந்து லாக் ஆயிருச்சு. இப்ப ரயன் ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி பண்ணது தான் காரணம். இப்போ 21 பாயிண்ட் முத்துக்குமாருக்கு 19 பாயிண்ட். முத்துக்குமார கூப்ட்டிருந்து இந்த பெயிண்ட் அடிக்க வச்சிருந்தாங்கன்னா 3 பாயிண்ட் வந்திருக்கும். ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படியே கேமே மாறி போயிருக்கும். இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, முத்துக்குமார் எப்படியும் மேல போயிருவான். அதனால நம்ப வந்து அதில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். மஞ்சரி வந்து என்ன பண்ணிக்கணும், முத்துக்குமார் கூப்பிட்டு நீ செய்றியா? செய்யலையான்னு கேட்கணும். அத அந்த மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி பேசி வச்சிருந்திருக்கணும். பேசி வச்சிருந்தாங்கன்னா, இப்போ வந்து கேம் அவங்களோட கையில இருந்திருக்கும். மத்த எல்லாருமே பயத்துல இருந்திருப்பாங்க. நம்மளுடைய இடத்த காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ரயன் என்ன பண்ணுவான், இப்போ அவனுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, இதுக்கப்புறமேட்டு இன்னும் எப்படிலாம் மண்டைய கழுவலாம். மத்தவங்ககிட்ட எப்படி மண்டைய கழுவி நம்ம இடத்த கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருப்பாய்ங்க. ஸோ, இப்போ ரயனுடைய அந்த ட்ராப்ல மாட்டுன ஆள் தான் வந்து இப்ப மஞ்சரி. மஞ்சரி மாட்டுனது.
சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரயனுக்கிட்டேருந்து ஒதுங்கி அப்படியே முத்துக்குமார்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே அந்த சர்க்கிள் மாரி கொண்டு போய் அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசி, அவன் கேம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சௌந்தர்யா என்ன மனநிலையில இருக்கிறாய்ங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ப்ரோமோ பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம்னா, இவங்கள வந்து பேசியோ, இல்ல வந்து ஆர்க்யூ பண்ணியோ ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும். சௌந்தர்யாவுக்கும் தெரியும். இல்ல வந்து ரயனுக்கும் தெரியும். பேசி, பேசி இவங்ககிட்ட வந்து சண்டை போட்டுருக்குது. பேசாமயே அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்னு தான் முத்துக்குமார் வந்து விட்டுர்றான். இப்போ இதுக்கப்புறமேட்டு அந்த மாரி விடக்கூடாது. இவங்க பேசுறாங்கன்னா, திருப்பி இவன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைய அவங்க செஞ்சே ஆவணும். செஞ்சா தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போ முடியும். ஸோ மஞ்சரி வெளிய போனது முத்துக்குமாருக்கு தான் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியன்னு இல்ல, ஒரு சின்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நெனைக்கிறேன். எப்படி எப்படி சொல்றதுன்னா, மனதளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். மத்தபடி ஒண்ணும் பெரிய சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நெனைக்கிறேன். உங்க கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.